சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாரும் அந்த கடையை பத்தி ரொம்ப நம்பிக்கையா சொன்னாங்க அம்மாச்சி. அதனாலதான் அந்த கடையை நம்பி நான் சீட்டு போட்டேன். நீ மட்டுமாமா பணம் கட்டுன? இந்த ஊர்ல பாதி பேரு அவங்கிட்ட தான் சீட்டு போட்டாவ. ஐயோ, இப்படி ஏமாத்திட்டு போவான்னு யாருக்கு தெரியும்? இந்த தோப்பு நெல்லு வய எல்லாம் முதலாளியோடது. இதுல இருந்து வர்ற ஒட்டுமொத்த வருமானமும் முதலாளிக்கு போயிடும். இதுக்கு நடுவுல ஆடு வளர்த்து மாடு வளர்த்து அந்த பாலில் வந்த காசு கோழி வளர்க்கறது கீத்து பண்றதுன்னு நமக்குன்னு கொஞ்சம் இருக்கட்டும் நினைச்சு நீ நானும் உழைச்சோம். அந்த காசை கொண்டு போய் நகைச்சீட்டை கட்டுறோம்னு கட்டின இப்படி மொத்தமா போகணும். இப்ப என்னக்கா பண்றது? சீட்டு கட்டினவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ண போறாங்களா தெரியல. ஐயோ, எதுக்கும் கலங்காத என் பேத்தி இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருக்காள. கருப்பா, கண்ணை திறந்து பாரியா. உன் காலடியே கதின்னு கிடக்கிற எங்களை ஏன் அப்படி சோதிக்கிற? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? என் பேத்திக்கு ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனை கொடுக்கற? சின்ன புள்ள எவ்வளவுதான் தாங்குவா? திக்கில்லாதவங்களுக்கு தெய்வமும் துணை இல்லைன்னா நாங்க எங்க போய் நிக்கிறது? கருப்பா, உன் பிள்ளைங்களையே இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குற, இது நியாயமா? உன் வாசலுக்கு நாங்க வரோம், உனக்கு என்ன குறை வச்சோன்னு நீயே சொல்லு. இனிமே உனக்கு வெற்றிடாடா. இந்தா ஒடி, உனக்கு எல்லாம் செய்யறாடா. ஓ, யாரா என்ன தேடி இங்க வந்திருக்கவ? எதுக்குடா பயந்து உட்கார்ந்துருக்க? மனசுல அவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எதுக்கு ஒளிச்சு உட்கார்ந்துருக்கிய? வாங்கடா. ஏய் வாடா இங்க. ஏய் சிங்காரம், கருப்பா வாடா. ஏய் உன்னை தாண்டா கூப்பிடுறேன், வாடா. வா. உள்ள நந்தினி கூப்பிடுற. கருப்பா, எங்களுக்கு ஒன்ன விட்டா யாரியா இருக்கா? என் பேத்தி யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவ. அவளுக்கு வரிசையா கெடுதல் நடக்குது. நீதாயா அவளை பாத்துக்கணும். நீயும் உன் குடும்பமும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சுமந்து வந்து நிக்கிறீங்கன்னு தெரியடா. அப்ப இந்த கருப்பனுக்கு தெரியடா. ரோகமும் சூழ்ச்சியும் உன்னை சுத்தி இருக்கிறது தெரியுதா உனக்கு? உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் உன்னை ஒரே அடியா ஒழிச்சு கட்டுறதுக்கும் ஒரு கூட்டம் கழுகு மாதிரி காத்து கிடக்குது. நீ தைரியமாயிரு. நீ சாதாரண பொறப்பில்ல, நீ கருப்பனோட பிள்ளை. ஒரு பொண்ணுங்கிறவ யானை பலம் கொண்டவ. ஆனா நீ 1000 யானையோட பலத்தை கொண்டவ. ஓ அப்ப கருப்பே சோதிச்சுக்கிட்டு இருக்கான். இதை விட பெருசா, இதை விட ஆங்காரமா உன் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி உனக்கு ஒண்ணு நடக்க போகுது. அதுக்காக நீ பயப்படாத. ஒரு பாகன் தூக்கி போடுற ஒரு சின்ன குச்சிய ஒரு யானை தாண்டாம நிக்குதுன்னா அது பயத்துல இல்ல, அந்த பாகனுக்கு கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு. என் புள்ள நந்தினியும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ. எதுக்கு நீ கலங்காத, கலங்கவே கலங்காத. அப்ப கருப்ப உன்னை தலைமாடு காத்து நிப்பான், கலங்காம வீடு போய் சேரு. ஆமா,
உன் வாழ்க்கை வேற மாதிரி மாற போகுது. குடி குடி. சரோ சரோ, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? அப்படி கேளு. ஒரே ஒரு நாள் முதலாளி உட்கார்ந்து இருக்கிற ஊஞ்சல்ல நானும், சுந்தரவல்லி அம்மா உட்கார்ந்து இருக்கிற சோபால நீயும், அவங்க 2 பேரும் உடுத்தி இருக்கிற துணிமணி மாதிரி நம்ம 2 பேரும் உடுத்திக்கிட்டு ஜோரா உட்கார்ந்து வந்தா எப்படி இருக்கு? போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் உருவி விட்டுட்டு துரத்தி விட்டுருவாங்க. யோ, சின்னவர் எழுந்திரிச்சிருப்பாரு, காப்பி எடுத்துட்டு போய் கொடு. ஆசைப்பட மாட்டேன். காலம் போல இப்படியே காப்பியை கொடுத்து வாழ்க்கை போயிரும் இருக்க. கல்யாணமே நடக்காது இருக்கு. எல்லாரும் அலாரம் அடிச்சாதான் எந்திரிப்பாங்க. நீங்க என்னன்னா அலாரத்தை ஆஃப் பண்ணாதான் எந்திரிக்கிறீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல முதலாளி. என்ன புரிஞ்சுக்கணும்னா நீ புனிதனா தான் மாறணும். வச்சுட்டல்ல, கிளம்பு போ. சந்தோஷம். இது புடுறா குடிக்கிறது. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல. நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால. நீ சிந்தற கண்ணீரும் இங்க நிரந்தர இல்ல. இது புரிஞ்சுக்கிட்டாலே எங்க நீ தாண்டா ஆள. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல.